வணக்கம், வந்தனம் டு ஆல். வெல்கம் டு த எஸ்வி சாப்டர். ஆமாங்க, டெலிவரிக்கு ஒரு வழியாக கிளம்பியாச்சு. அதாவது என் வீட்டுக்காரர் டெலிவரிக்கு கிளம்புறாரு, பின்னாடி கதை பேசிட்டு போகிறதுக்கு நானும் கிளம்பிட்டேன். ஒரு வேலையே எல்லாத்தையும் லாகின் பண்ணி போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டரும் வந்துச்சு, போய் வாங்கிட்டு வந்தார். ஓகே, ஸ்டார்டிங் ஓகே, என்ன ஓகே ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸாக தான் போயிட்டு இருந்தேன். நான் கதை பேசுறது கேட்குறது இப்படி போயிட்டே இருந்தேன். ஆனால் போகிற வரையில் சில விஷயங்கள் தாட் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஆஸ் அ ஒரு டெலிவரி பர்சனாக அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், ரோட்டில் நடந்துக்கிற சில விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஓகே இப்படி தான் இருக்குது, ஒரு ஒரு நாட்டு நடப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே இப்படி தான் இருக்குதுன்றத மைண்டுக்குள்ளே ஓடினாலும் ஓகே ஐயோ நம்ம இப்படி திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா வீட்டுக்காரருக்கு இன்னும் ஏதாவது ஆயிடக்கூடாது, அவங்ககிட்ட உட்காந்து நம்ம பேசணுமே, அதுக்கு தானே கூட வந்தோன்னு சொல்லிட்டு போகிற வழியில் என் காலேஜையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்து அவர்கிட்ட கதை பேசிக்கிட்டே போனேன். நேற்று ஆக மொத்தம் அப்படி இப்படின்னு பார்த்தா மொத்தமாக 8 டெலிவரி நேற்று நைட்டு பண்ணியிருக்கோம். நேற்று எல்லாத்தையுமே முடிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. 2 o'clock ஆயிடுச்சு, வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இதுக்கு அடுத்து தானே இப்போ தானே வீடியோஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு டெலிவரி பண்ண வீடியோஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். போக போக எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே. ஸோ ஓகே, ஒருத்தங்க வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளாம் கூட சேர்ந்து அனுபவிக்கும் போது மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியுது. ரியலாக சொல்லணும், நார்மலாக இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே வீடியோ தானே எடுக்கிற நீ பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே ஃபைன், எனக்கும் புரியுது. ஏன்னா நானும் இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் நம்ம வந்து ஒருத்தங்களோட லைஃப்பை பற்றி பேசுகிறதும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதும் ஈஸி தான். ஆனால் கூட சேர்ந்து இருந்தால் தான் ஓகே ஒருத்தங்களோட லைஃப்லேயும் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்த வேலையுமே ஈஸி கிடையாதுன்றதுக்கு இந்த டெலிவரி வேலையும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. உண்மைக்கே ஹேட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்குமே. லைக் பிளிங்கிட், என்னென்ன டெலிவரி ஆப்ஸ் இருக்கோ, லைக் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, எல்லா டெலிவரி பார்ட்னர்ஸ்க்குமே நான் ரொம்ப தலை குனிஞ்சு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 மரியாதையான ஒரு இதாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கடுத்து எனக்கு ஒரு லெசன், நான் என் வீட்டுக்காரர் கூட போகிறேன் பார்க்குறேன், அது எல்லாமே எனக்கு ஒரு லெசன் தான். நானும் இனிமேல் எப்படி இருந்துக்கணுன்றதுக்காக. ஸோ இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ ஒரு வழியாக முடிச்சு மனுஷன் பாவம் டயர்ட் ஆகிட்டாப்ல. சரி ஓகே, நானும் சொன்னேன் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை மகாஸ், ஸ்டே டியூன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.